இவன் என்னத்து கால் பண்றா? ஏய் என்னடி நேரம் கிட்ட நேரத்துல கால் பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த டைம்ல கூப்பிட கூடாது? சார் ரொம்ப பிஸி போல. இல்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். விஜய் படமா அஜித் படம்? இல்ல அவங்க படம் இல்ல, இது வேர்ல்ட் ஸ்டார் படம். அப்படியா? அது உனக்கு சொன்னா புரியாது. பரவாயில்ல சொல்லு. நாட்டி கிட்ஸா? ஆனா அஜித் பிக் ஸ்டார். இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு சொல்றேன். சரி கால் பண்ண விஷயத்த சொல்லு. என்ன 10 நாள் என்ன பண்ண, எப்படி போச்சு? பத்து நாள் என்ன பண்ண, எப்படி போச்சு? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணேன். பசங்களா இருந்தா ஜாலியா இருக்கலாம்ல. பார்ட்டி பண்ணுற அளவு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதே மாதிரி விழுந்து விழுந்துனா ஹாசல் பண்ணல. படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிப்பேன், இல்லையா ஃப்ரெண்டோட ஒரு அடிச்சா கேம் ஆடுவேன். அதுவும் இல்லையா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போயிட்டு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது பார்க்க வேண்டியது தான். ஃபீல் பண்ணுற அளவு என்ன குறை? எங்க போறேன்? ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போறேன். வேணுமா போறேன்? நீங்க ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு பா. வெள்ளிக்கிழமை அப்படி தலையை வச்சுட்டு போவியா? சரி என்ன ட்ரெஸ் இது? சரி எப்ப வருவ? ஒரு 9:30. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6:30 வீட்டுல இருக்கணும். அப்படியா? காசு இருக்கா? ரொம்ப இல்லையப்பா. சரி அனுப்பிச்சு வந்து வந்துச்சா பாரு. இல்லப்பா 1500 அனுப்பிச்சு வச்சு வெளியே பையன். சரி எப்ப வருவ? ஒரு 12 ஆயிடும்பா. ஏன்னா ஃப்ரெண்ட் ஏதோ இங்க இருக்கு. பொறுமையா சரிப்பா. ஓகே ஓகே போயிட்டா உள்ள போ. முடியல உள்ள போ. கோ இன்சைட் கோ. போடா, என்னால பிடிச்சது எதுவுமே பண்ண முடியல. உனக்கு 21 வயசுல குருதசை வந்துடுதுமா. அப்போ அதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை பண்ணணும். அடுத்த வருஷம் இதே நாள் உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல சுபிக்ஷமாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் வீட்ல யார கூட்டிட்டு வந்தாலும் என் அப்பாக்கு ஓகேவா? ஐயோ மாமா, யூ ஆர் கிரேட்யா. இது தெரியுதா? அப்பே பேசிக்கலாமே. இப்படி ஏண்டா மூஞ்சில் இவ்வளவு நேரம் தேய்க்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. அது உங்க அப்பனை தான் மச்சான் கேட்கணும். சொல்லு. மச்சான் அங்கே ஏதோ சத்தம் வருது, ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்துட்டு வரேன். போ போ போ.
எப்படி சொல்றது? புரியுது, நீயும் சுத்தினீங்க ஒன்னா சுத்துனீங்கன்னு. பரவாயில்ல, நான் பேசுறேன் வீட்ல, நான் பேசுறேன். லூசா நீ? எனக்கு யூஜி முடிச்சு பிஜி பண்ணணும்னு ஆசை. ஆனா வீட்ல அலவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா அங்க அலவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. அக்கா அக்கா என்ன விட்டுருங்க அக்கா, என்ன விட்டுருங்க அக்கா, அக்கா என்ன விட்டுருங்க அக்கா. அததான் சொல்ல வந்தேன். அதுவும் இல்லாம நான் படிப்புன்னு இருந்ததுனால எனக்கு லவ் பண்ணவே டைம் கிடைக்கல. you know. அப்புறம் ஏன் அன்னைக்கு எப்படி பண்ண? ஹலோ சார், நான் ஜியோ சர்வீஸ்ல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கக்கா. நார்மலா நீங்க 1 GB பேக் தானே யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு என்ன 8 GB யூஸ் அக்கா, அது நான் இல்ல பண்ணல, அது என் ஃப்ரெண்டு ராம் தான் யூஸ் பண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க, அவன்கிட்ட போனை கொடுக்குறேன். அக்கா 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 அக்கா, அது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஓவராச்சு, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டாக்கா. ஏதாவது பிரச்சனையாக்கா? அதெல்லாம் ஓகே. ஆனா கொஞ்சம் பார்த்து, ஒருவேளை போலீஸு கீலீஸுன்னு எல்லாம் ஆயிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஓகே, ஆனா கொஞ்சம் பார்த்து. சரிக்கா, நான் அவன்கிட்ட சொல்றேன். டேய் எவ்வளோ நான்டா காலையிலேருந்து ஃபோன் பேசுவேன்? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சரி பேசுப்போ. நான் பேலன்ஸ் பண்ணலையா? டேய் யாரா அவ? நீதான். என் சிச்சுவேஷன் என்ன உனக்கு சாதகமா யூஸ் பண்றியா? அப்படிலாம் இல்லை, ரொம்ப நாள் மனசில் இருந்தது. நல்ல கம்பெனியில் வேற பிளேஸ் ஆகிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு லவராக மாறலாம். ஆனால் என்னோட ஒன் சைடில் உங்ககிட்ட சொல்ல போய் நீ ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பெயின் லைஃப் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும்ல. நீ பேசாமல் போயிட்டீன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு புரியலடா. எப்படியோ இத்தனை நாள் உன் சிரிப்பு பார்த்து என் காதல் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். பட் அப்கமிங் டேஸில் என்னால் தான் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றது? ஏய், உனக்கு என்னை பற்றி மற்றவங்களோட அதிகமாக தெரியும். உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பிடிச்ச பொண்ணே நீ தாண்டி. இதெல்லாம் செட் ஆகுமா? உனக்கு என்ன, பிஜி படிக்கணும் அவ்வளோதானே. பிஹெச்டி வரைக்கும் நான் படிக்க வைக்கிறேன், ஓகேவா? எப்பவுமே செய்வேன்னு போய் சொல்ல மாட்டேன். அப்பப்போ அப்படி இப்படி இருப்பேன். வீட்டு வேலையை ஷேர் பண்ணி செய்வோம். கண்டிப்பாக உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரிலேஷன்ஷிப்னால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. ரோலர் கோஸ்டர் இருக்கும்னு நம்புகிறேன். நீ சொன்னியே பசங்களா பிறந்தா ஜாலியாக இருக்கலான்ட்டு. இங்கே நாம் எந்த ஜென்டருங்கிறது முக்கியம் இல்லை. எந்த ஜென்டராக மாறினாலும் நம்மளுக்கு பெயின் இருக்கதாமா செய்யும். கோலை மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்காம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சின்ன ஸ்மைலோட மூவ் ஆகிட்டே இருக்கணும். Because life is short, enjoy it while you have it. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிளேக்காக வெயிட் பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும்போது டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு லைஃப் ஃபுல்லாக விட மாட்டேன். சரி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போலாமா? போகலாம். பட் மேடம் இப்போ ஃபோனில் பேசுகிற மாதிரி நாளைக்கு பேசுவீங்களா? நீ பேசலாம். ரொமான்டிக்கா, ராங்கா, லாங்கா, உன் ப்ரெசன்ஸ், உன் லவ், உன்னோட கேர், இதெல்லாம் எனக்கு மைண்ட் ஹீலிங் தெரப்பி மாதிரி இருக்கும். புருஷா, என் லைஃப் கிச்சன்லேயே முடிஞ்சிடும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் என்னை அப்படியே உயரத்தில் பறக்க வைக்கிறேன்.